ஹாய் நண்பா, நான் மிஸ்டர் பட்டாளக்காரன். இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நம்ம எக்ஸாம்ஸ் ஆர்மி இல்லை இந்த மாதிரி பேராமிலிட்டரி எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ண போகிறோன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. எக்ஸாம் ட்ரை பண்ண போகும்போது ஆக்சுவலி என்னோடய லைஃப்பில் நடந்தது. ஸோ ட்ரை பண்ணுறவங்க எல்லார் லைஃப்லையும் இது வந்து நடந்திருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ண போகிறேன், நான் பண்ண போகிறேன்றது வந்து யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க, சரிங்களா? உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான், அவங்ககிட்ட நம்மளை சொன்னால் நம்மளை மோட்டிவாக வச்சுப்பான்றவனுக்கு மட்டும் இதை ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுற வரைக்கும். இல்லைனா என்ன தெரியுமா ப்ராப்ளம் ஆகும், எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்ஸ் வந்து இது கிளியர் பண்ணிட்டேன். சப்போஸ் மேபி இது லக் இல்லை, ஒரு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கே தெரியும் இந்த முன்னாடி அட்டன் பண்ணவங்களுக்குலாம். ஸோ நீ எந்த ஸ்டேஜில் போய்ட்டு நீ விட்டாலும் 0 தான் வந்து நிற்பேன். ஆனால் நம்ம கூட இருக்கவனுக்கு வந்து தெரியவே தெரியாது. பெரிய வெண்ண மாதிரி வந்து கேட்பான், என்னடா விட்டுட்டியா? அவன் போய் பின்னாடி எப்படி சொல்லுவான், அவனுக்குலாம் செட்டே ஆகாது மச்சான், அவன் சும்மா போய்ட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு சும்மா நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நம்ம எஃபர்ட் போட்டது நமக்கு தான் தெரியும், நம்ம ஹார்ட் ஒர்க் வந்து நமக்கு தான் தெரியும். அதனால் என்ன பண்ணு, இந்த மாதிரி ஷேர் பண்ணாதீங்க யாருக்கிட்டையும். இது ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா இது நம்மளை டிமோட்டிவேட் பண்ணிட்டோம் ரொம்ப. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன தோணும் தெரியுமா, நம்ம வந்து கிவ் அப் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடும். நம்மளால் வராது போல் இருக்குது, விட்டுருவோம்னு சொல்லி. அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்கள். ஸோ அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், தெரிஞ்ச க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும், சரியா? ஏன்னா இது நானும் சொல்லிவிட்டு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து விட்டுட்டேன். நானும் கிளியர் ஆகாது, ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கும், சக்ஸஸே ஆகாது. அப்புறம் என்ன நடக்கும், அவங்ககிட்ட சொன்னால் எனக்கு தெரியுமாச்சி, விட்டுட்டு வேறு ஏதாவது வேலையை பாரு போன்னு சொல்லி விட்ருவானுங்க. ஏன்னா அது வந்து ஒரு சின்னதாக ஒருத்தர் ஏதாவது தப்பாக சொல்லிட்டாலும் நமக்கு வந்து நமக்குள்ளே கொஸ்டின் மார்க் வந்துடும். சரி, நம்மளால் முடியாது போல் இருக்குது, அதனால தான் நம்மளால் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லி பைத்தியம் முடிச்சிடும். இதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. நானான்ற ஸ்டேஜுக்கெல்லாம் போயிட்டு தான் திரும்ப வந்து ட்ரை பண்ணுது. இதை ஷேர் பண்ணாதீங்க. நம்மக்கிட்ட வந்து எவ்வளோ டிசிப்ளினாக இருக்குமோ நம்ம அதை போல் மோட்டிவேட்டாகவும் இருக்கணும். ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது. டிசிப்ளின் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 5 மணிக்கு வந்துச்சிங்கன்னா 5 மணி மிஸ் பண்ணவே கூடாது. கிரவுண்ட் போய்ட்டு வரோமா, ஸ்டடீஸ் உட்காந்து படிக்கிறோமா, நம்ம ப்ரோக்ராம் இது தான். ஒரு 2 வருஷமோ 1 வருஷமோ 1 இயரில் எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணிடலாம், பெரிய மேட்ரு இல்லை படித்தா. இதுதான் நம்ம டைமிங். வெளியே சுற்ற போகிறது கம்மி பண்ணிடணும், டைமுக்கு சாப்பிடணும், படிக்கிறது, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்ஸு, இதை பற்றியே நம்ம நாலேஜ் போச்சுன்னா எக்ஸாம்ஸை வந்து அசால்ட்டாக கிளியர் பண்ணிடலாம், சரியா? உனக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கோ. இதுதான் என் ப்ரோக்ராம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒன்று, ஏன்னா நீ வந்து இன்னும் நீயே நினச்சிக்கணும்டா தம்பி, என்னென்னு, நான் வந்து எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண போகிறேன், ஜாயின் பண்ண போகிறேன், எனக்கான ஒரு போஸ்டிங் காலியாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், எல்லாமே உன்னை நீயே மாற்றிக்கணும். உன்னோட லைஃப் ஸ்டைலையே ஹேர் கட் பண்ணிக்கிறது, க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிறது. ஸோ ஆர்மியில் என்னென்ன பண்ணுவாங்க, சில ஆக்டிவிட்டீஸ்லாம் தெரியும்ல, அதை போல் நம்மளே நம்ம நினச்சிக்கணும். அப்போ தான் இதை வந்து நமக்கு வந்து இன்னும் ஒரு வெறித்தனமாக இருக்கும். நம்ம படித்தே ஆகணும்னு. நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2-3 சாங்ஸ் இருக்குது. காலையில் வேக்கப் ஆனதுமே என்ன பண்ணுவேன், அந்த சாங்கை போட்டு கேட்பேன். 5 நிமிஷம் நான் என்னோடய லிங்க்கில் கொடுக்குறேன், சொன்னால் காப்பிரைட் வந்துடும்னு நினைக்கிறேன். அந்த சாங் என்ன பண்ணுவேன், நல்லா மோட்டிவேட்டாக இருக்கும். அன்றைக்கி நாளே என்னமோ ஒரு பெரிய எனர்ஜி கிடைச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ப்ளஸ்ஸை வச்சுக்கோங்க, நல்லதே பாரு, சரியா? ஈஸிடா எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணுறது. என்ன உன்னை நம்பு, வேறு அவனையுமே நம்பிடாத, சரியா?